ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, லாஸ்ட் வீக்கில் நம்ம கோல்டு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் போட்டிருந்தோம். அது சரியாக வீவ்ஸ் போகலை, ஏன்னா அது அப்டேட் போட்ட டைமிங் அப்படி, வீடியோ அப்லோட் பண்ண டைம் அப்படி. சரி, இந்த வாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து கோல்டு எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது, அதோட அப் அண்ட் டவுன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட், நிஃப்டி, equities, ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸாக அனலைசிஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மட்டும் தான் சொல்கிறோம். இப்போ வாங்க இந்த வாரத்துக்கான வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம கோல்டு கோல்டு விசஸ் யூஎஸ்டி, அதாவது XAU USD, இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான நம்ம பார்க்க போகிறது. ஓகேங்களா? லாஸ்ட் வாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் குடுத்துட்டான். டெக்னிக்கல் வைஸா வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆ அதாவது எப்படின்னா, எந்த பக்கம் வேணாலும் நான் போவேன் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு இது குடுத்துட்டான். ஏன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன பாருங்க. நான் இப்ப ட்ரா பண்றேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? 3 பாயிண்ட்ல கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகணும். ஓகேங்களா? புல்லிஷும் எடுத்தான். ஓகேங்களா? புல்லிஷ் எடுத்துட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல இப்ப நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 2050 இந்த இடத்துல திரும்பவும் வந்து ஒரு டவுன் வச்சுட்டோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல திரும்ப ஒரு டவுன் வச்சு, இந்த டவுன் வச்சுட்டு என்ன பண்ணிடும்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஓகே, சரி, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு. ஓகேங்களா? அடுத்து திரும்ப ரிவர்சல் ஆகிறோம் பாருங்க. இந்த இந்த சேனலோட சப்போர்ட் எடுத்து அப்படியே திரும்ப ரிவர்சல் ஆகிட்டான். இப்போ ரிவர்சல் ஆன என்ன பண்ணா, ட்ரெண்ட் லைனுக்கும் உள்ள வந்து நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கிட்டான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல கீழே பாட்டத்தில் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரீடெஸ்ட்காக மேலே போயிருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ட்ரெண்ட் லைனுக்குள்ளே திரும்பவும் உள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனுக்குள்ளே திரும்ப உள்ளே வந்துட்டோம். இந்த உள்ளே வந்ததுனால மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாம் எனக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு பேஸ் பண்ணி ட்ரேட் இருக்கிறவங்களுக்கு நிறையா வந்து லாஸஸ் வந்திருக்கும். நம்மளதும் வந்து ஒரு 2 ட்ரேடு வந்து லாஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக ஸ்கால்பிங் பண்ணி நான் போட்டிருந்தேன். வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆம், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்ப்போம். நான் இந்த இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோஸை வந்து அதுவும் வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போது மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி எதை வச்சு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாருங்கள், மார்க்கெட்டு சாலிட் பிரேக் அவுட், சின்ன ஒரு கரெக்ஷன், திரும்ப வந்து எடுத்துக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். அடுத்து பாருங்கள், மார்க்கெட் கீழே வருது. திரும்ப இந்த இடத்துல நம்மளோட மூவிங் ஆவரேஜை சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் புல். இது வந்து எப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகாது. ஒரு ரேஞ்ச் மார்க்கெட், அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட், அந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 27. ஓகேவா? 27 SMA ஓகேங்களா? இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணாமல் வந்து டைரெக்டாக அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட மூவிங் ஆவரேஜில் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கோம். சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருந்ததுனால திரும்ப கீழே வந்துட்டான். ஓகேங்களா? சரி, இதுதான் இப்போ லாஸ்ட் வாரமாக வந்து இப்போ லாஸ்ட் ஒரு மாதமாக இருக்கிற சினாரியாவே இதான். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இப்போது 2 டைரெக்ஷன்லையும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது அப் டைரெக்ஷன் அண்ட் டவுன் டைரெக்ஷன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். நம்மளோட மூவிங் ஆவரேஜை பார்த்தா சாலிடாக பிரேக் அவுட் ரெண்டுமே கொடுத்துருக்கு. பேரிஸும் கொடுத்துருக்கு, புல்லிஷும் கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் சிக்ஸ் ஃபார்மேஷன் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த கேண்டில் சிக்ஸ் புல்லிஷ் ஃபார்மேஷன். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஹராமி அந்த மாதிரி, புல்லிஷ் ஹராமி இல்லை அப்படின்னா ட்விஸ்டர் பாட்டம். இந்த பாட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும். வா, பாட்டம் வந்து ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? ரெட் கேண்டில் பெருசாகவும் க்ரீன் கேண்டில் சின்னதாகவும், பாட்டம் வந்து ஈக்குவலாக இருக்குல்ல, பாடிஸ். இந்த பாடிஸ் வந்து வச்சு பார்க்கும்போது ட்விஸ்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த கேண்டில் வந்து ஒரு புல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரி, இப்போது திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு பெயரிஷ் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்ல. அதாவது எப்படி எங்கே யோசிக்க தேவையில்லனா, இந்த லெவல்ஸ்க்கு கீழே 1995, ஓகேவா? 1995 இதுக்கு கீழே போகுது அப்படின்னா நம்ம வந்து
நான் லாங் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து போகுது அப்படின்னா நீங்கள் செல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதிலேருந்து செல் பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? இதிலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1:1 ரேஷியோவில் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்து ஒரு டச் பண்ணும். ஓகேவா? மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது இது எப்படின்னா, நான் அடுத்த வாரத்துக்குள்ளேயே நடந்தாலும் நடக்கலாம். இல்ல அப்படின்னா, இன்னும் ஒரு 2 வாரங்கள் கூட ஆகலாம். ஓகேவா? ஏன்னா, இதுக்கு மூவ்மெண்ட் ஒண்ணும் பெருசா கிடையாது. இங்கெல்லாம் வீக்லி மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒண்ணும் பெருசா இருந்தது. இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கன்சால்டேஷன் மார்க் தான். ஒரு சைட்வேஸ் மாரி தான். ஓகேங்களா? ஸோ, அதனால. அடுத்து ம் இல்ல மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, நமக்கு பையிங்கான ஆப்ஷன்ஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்க்கு மேல வந்து பையிங்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 2168 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் லோவில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன் இந்த லெவலுக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் வச்சதுன்னா, இங்கேருந்து வந்து திரும்ப மார்க்கெட் உள்ளே வந்து ஒரு ரீடெஸ்ட் வைக்கிது அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது. ஓகேவா? இந்த ஹை இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் திரும்ப எடுக்கணும். என்ன ஆகுதுன்னா 2060 2060 50க்குள்ள, அதாவது 2050 டு 60. ஓகேவா? இந்த லெவல்ஸ்க்குள்ள ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மட்டும் பை பண்ணலாம். ஓகேவா? பை ஆப்ஷன் நம்ம போகலாம். என்னோட நாலேஜுக்கு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம ஒரு பை ஆப்ஷன் போனோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து புல் பேக் இந்த இந்த இடத்துல கவர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணுவான். அந்த நியூ ஹை வந்து 2160. ஓகேங்களா? 2160 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி 2மே சொல்லியாச்சு. நம்ம இப்போ ஏன் அது வந்து இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு, அதே இப்போ ட்ரெண்ட் லைன் ஃபேக் ப்ரோக் அவுட் ஆகிட்டு ரிவர்சல் உள்ளே வருது அப்படின்னா, அதோட மொமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நல்ல ஒரு வேகமாக வந்து போகும். அடுத்தது இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த ஒரு வெஜ்ஜி பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஒரு இது வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு 3 இதுவுமே பார்த்தாச்சு. அதாவது என்னென்னா, நம்மளோட மூவிங் ஆவரேஜ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுவும் பார்த்தாச்சு. கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்தாச்சு. ட்ரெண்ட் லைன் மெத்தடு அதுவும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இப்போ 4 மெத்தடுமே நமக்கு மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இந்த பிளாக் பேட்டர்ன், ஷார்ட் பேட்டர்ன். ஓகேவா? இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து அடுத்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். அதாவது எங்கே அப்படின்னா, மார்க்கெட் வந்து 2052லேருந்து 1994 வரைக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே கொஞ்சம் சுத்த ஆகிட்டு மேக்ஸிமம் கீழே வந்துச்சுன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரலாம். அதாவது எங்கே அப்படின்னா 1977 1977 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம். இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆச்சுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நமக்கு 5 கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து நான் புல்லிஷ் ஆக போகிறதா சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. என்ட்ரி இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் என்ட்ரி. இதுக்குள்ளே இருந்ததுன்னா என்ட்ரி எடுக்க வேணும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஓகேவா? மார்க்கெட்டு இந்த இடம் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது எடுத்துருவோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து நமக்கு 2045லேருந்து 2021 இந்த ரெண்டு லெவலும், அதாவது இந்த 200 பிப்ஸ்க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான். நிறைய விக்ஸ் வச்சு பாடிஸ் இல்லாமல் ரொம்ப ஈக்குவல் ஃபைட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே என்ட்ரு வேணாம். லாங் ட்ரேடருக்காக சொல்கிறேன். டே ட்ரேடருக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் பை ஆப்ஷனும் பார்த்தாச்சு, செல் ஆப்ஷனும். அப்படி வேறு வழி இல்லை. நியூஸஸ் வந்து ஒரு நாள் நியூஸ் வந்துச்சு, அதனால தான் இந்த பெரிய இதெல்லாம் வந்தது. ஓகேவா? அந்த மாதிரி நியூஸஸ் கொஞ்சம் தப்பாக வருது அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த லெவலுக்கு கீழே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1885 இந்த லெவல் தான் வந்து நமக்கு வரும். ஓகேவா? இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே பாருங்கள். அதாவது செல் வரணும்னா இந்த டாபிக், அதாவது 1908லேருந்து 1900லேருந்து வச்சுக்கோ, 1900லேருந்து 1884. ஓகேவா? இந்த லெவல்ஸ்குள்ளே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது டே ட்ரேடுக்கு வந்து பார்த்துருவோம். சரி, ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளோட ஃபிப்னாச்சியும் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபிப்னாச்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த ஸ்விங் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இதுலேருந்து போச்சுன்னா அடுத்தது ஃபிப்னாச்சியில் எங்கே சப்போர்ட் எங்கே வருதுங்க, 0.79லேயும் வந்து நமக்கு சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். அடுத்தது வந்து 0.6 to 0.5 இதில் எல்லாத்துலேயும் மேலே இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு நாள் மட்டும் ட்ரேடு வந்து, அதாவது மண்டே மட்டும் ரன் பண்ணி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஒரு ஈஸியான கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்து நம்ம இப்போது
இதை பார்த்துருவோம். டே ட்ரேடருக்கு வந்து பார்த்துருவோம். இதை அதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம டேக்கு வந்து மேக்ஸிமம் டே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹவர் வந்து டைம் ஃப்ரேம் ஓகேவா. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். தேவைப்படுறவங்க பொறுமையாக இருந்து பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா. ஏன்னா இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஏன்னா பெரிய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா. சரி, மார்க்கெட்டில் நான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறது இதனால தான். பாருங்கள், இந்த மாதிரி கன்சால்டேஷன் மார்க்கெட் வருதா, இந்த மாதிரி கன்சால்டேஷன் மார்க்கெட் இருக்கா, இந்த மாதிரி ஏரியாவில் நான் வந்து தொடவே மாட்டேன் இந்த இடத்த. ஓகேவா. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் ஒரு விக்ஸ் நமக்கு அப் டவுன் கொடுத்துருச்சுன்னா அந்த ஏரியாவை விட்டு தாண்டும் போது தான் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் எடுத்துப்பேன். ஓகேவா. அதே மாதிரி ஒன்று அடுத்து நம்ம மூவிங் ஆவரேஜை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சாலிடான பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கையை நமக்கு வைக்கலாம். ஓகேவா. டார்கெட் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் டவுனில் அடுத்து ஒரு ரீடெஸ்ட் விக்ஸ் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம். ஓகேவா. ரீடெஸ்ட்டு இதிலேருந்து வச்சோம்னா நமக்கு அடுத்தடுத்த லோஸ் வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் டார்கெட் இருக்குது. இதுக்கு கீழே போகிறது வந்து தேவையில்லை. ப்ரீவியஸாக இருக்கிற மேக்ஸிமம் டார்கெட்டு தான். ஓகே, அது வரைக்கும் வச்சாச்சு. அடுத்தது இப்போ என்னாச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட்டு, அடுத்து சப்போர்ட்லேருந்து எடுத்தோம்னா மேலே எவ்வளோ தூரம் டார்கெட்டு. திரும்பவும் வந்து மார்க்கெட்டுங்க நம்ம சப்போர்ட் தான் எடுத்துருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் சரி. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு தான். மேஜர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு, மைனர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இதை ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஃபிபனாச்சி பார்த்துருவோம். வா, இந்த ஹையிலேருந்து லோ எடுத்துருவோம். மார்க்கெட் கரெக்டாக 0.61 வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு நமக்கு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதே சேம் டைம் வந்து இப்போ அந்த 0.5 வந்து பிரேக் அவுட் பண்ணி உள்ளே ஆகிட்டு இருந்ததுன்னா எப்போ வேணாலும் இங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் அங்கே ஆகலை. இந்த லெவல்லே வந்து நமக்கு இப்போ இருக்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன். அதாவது வந்து 2030 ஓகேவா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் திரும்பவும் வந்து டேவில் வந்து பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வச்சது கன்ஃபர்மேஷன், இந்த ரீடெஸ்ட் வந்து இதில் இருந்து திரும்ப இறங்குது அப்படின்னா நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துருவோம். பிரேக் அவுட் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம டேவுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு, ஓகேவா, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த லெவல்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 270 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3. ஓகேவா. அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது டே ட்ரேடு. ஓகேங்களா. டே ட்ரேடு பண்ணுறோம்.